ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிள் ஈவினிங் விளாக் பார்க்க போகிறோம். இங்கே அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் 50 மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் கருப்பட்டி காஃபி ட்ரை பண்ணலான்னு வந்தோம். கிளைமேட் வேறு செம்மையாக இருந்துச்சு. லாஸ்ட்டு 1 வீக்காக ஈவினிங் டைமில் ஹெவி ரெயினாக இருந்துச்சு. டுடே ரெயின் வரலை. கிளைமேட் ஆல்சோ குட். கருப்பட்டி காஃபி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வண்டியை பார்க் பண்ணிவிட்டு உள்ளார பில்டிங்க்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு எல்லாம் என்னென்ன ஸ்வீட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். ஸ்வீட்ஸில் வந்து 4 வெரைட்டிஸ் லட்டு வச்சுருந்தாங்க. எல்லோ, ஆரஞ்சு, பிளாக்கில் இருந்துச்சு. அப்புறம் மெரூனில் கூட ஒரு லட்டு இருந்துச்சு. நான் ட்ரை பண்ணல எதுவுமே, ஸ்வீட்ஸ் ஐட்டம்ஸ் எதுவுமே ட்ரை பண்ணல. ஏன்னா வீட்டிலேருந்து வரும்போதே நான் வந்து மைசூர் பாக்கு சாப்பிட்டுட்டு தான் வந்திருந்தேன். அதுக்கப்புறம் அல்வாலையும் பார்த்தோம். அல்வாலையும் 4 வெரைட்டிஸ் ஆஃப் அல்வாஸ் வச்சுருந்தாங்க. கருப்பட்டி அல்வா, அதுக்கப்புறம் அந்த 3 என்னன்னு நான் பார்க்கல. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து இளநீர் பாயாசம் அவருக்கு பில் போட்டிருந்தாரு. எனக்கு வந்து நான் கருப்பட்டி காஃபி வேணும்னு சொல்லியிருந்தேன். அதனால் எனக்கு கருப்பட்டி காஃபியும் அவருக்கு வந்து இளநீர் பாயாசமும் போட்டிருந்தாங்க. இளநீர் பாயாசம் வாங்கியாச்சு. அப்புறம் காஃபியும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் காஃபி டேஸ்ட் பண்ணேன். தம்பிக்கு வந்து எதுவும் வாங்கலை. அவனும் வரும்போது மைசூர் பாக்கு சாப்பிட்டதுனால அவனுக்கு நான் எதுவுமே ஸ்வீட்ஸ் ஐட்டம்ஸ் எதுவும் வாங்கி தரல. அவங்க அப்பா கொஞ்சம் இளநீர் பாயாசம் கொடுத்தாரு. குடிச்சிட்டு சூப்பர்னு வேறு கை காட்டுறாரு. அவரும் அதை கொஞ்சம் அப்பப்போ டேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தார். டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே விளையாண்டுக்கிட்டு இருந்தார். வேடிக்கை பார்த்துட்டு. கிளைமேட் நல்லா இருந்துச்சு. அப்புறம் அவங்க அப்பா கூட அவங்க அப்பாவும் ஏதோ பேசிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்னன்னு தெரியல, விளையாட்டு தான். அவங்க டேடி இருந்தால் போதும் அவனுக்கு. ஒரே விளையாட்டு தான். ஏதோ சொல்லி 2 பேர் சிரிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தம்பிக்கு மட்டும் நான் சரி பணியாரம் சுட்டுட்டு இருந்தாங்க, சூடாக இருந்துச்சுன்ட்டு அவனுக்கு ஒரு 4 பணியாரம் வாங்கி அப்புறம் அதுவும் ஊட்டி விட்டுட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். ரிட்டர்ன் வரும்போது பார்த்தா டிராஃபிக்கு 5 o'clock சம்திங் தான் டைமே. அப்பயே டிராஃபிக்கு. அப்புறம் டிராஃபிக்லாம் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்பார்ட்மெண்ட் வந்துட்டோம். அப்புறமேட்டு மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக தூள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்களும் கரெக்டாக அப்பார்ட்மெண்ட் ரீச் ஆகிட்டோம். அப்பார்ட்மெண்ட் வந்ததும் பார்க் பண்ணிட்டு அப்படியே தம்பியோட கொஞ்சம் வெளியே விளாண்டுட்டு அப்புறமேட்டு பார்க் இருக்குது அப்பார்ட்மெண்ட்லேயே. அப்புறம் அங்கே தம்பியை விளையாட வச்சுட்டு அப்புறம் நாங்களும் கிளம்பிட்டோம். மேலே போயிட்டோம். ஒரு 7 o'clock வரைக்கும் கீழே விளையாண்டு வடிச்சிட்டு அதுக்கப்புறம் 7 o'clock மில்க் வந்ததும் மில்க் வாங்கிட்டு அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். மேலே போயிட்டு அப்புறம் ஆல்ரெடி சாம்பார் இருந்துச்சு. அதனால் தோசை ஊற்றி சாப்பிட்டு நைட்டு டின்னரையும் நாங்கள் முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.